அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் மார்க்கெட் சேனல். 2023 கடைசி வாரம் அந்த இயர் எண்டில் 29 டிசம்பர் 2023 11 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்ற படங்களில் ஒன்று தான் நந்திவர்மன். சுரேஷ் ரவி, ஆஷா கவுடா, கஜராஜன், நிழல் ரவி, போஸ் வெங்கட் இவங்க நடிப்பில் அறிமுக இயக்குனர் பெருமாள் வரதன் டைரெக்ஷனில் வந்திருக்க படம் இது. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கு. நல்ல என்கேஜிங்கான கதை. இந்த ரிவ்யூவை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த தளத்தில் வந்து புது படங்களோட ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இது வந்து தேட்டருக்குள்ளேயும் அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த தளத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பழங்காலத்தில் ஒரு புதையல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிய வருது. அதை தேடும்போது ஏற்படுற மர்ம நிறைஞ்ச நிகழ்வுகள், பல எதிர்பாராத மரணங்கள், அதை பற்றியான கதை தான் படத்தோட ஒன்லைன். படத்தோட டீட்டெயில் கதை என்னென்னா, 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் கட்டின கோயில் ஒன்று இன்றைய காலகட்டத்தில் செஞ்சி பக்கத்தில் வந்து அனுபந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து புதையல் இருக்கிறதும், அந்த கோயிலுக்குள்ளே தங்க புதையல் இருக்கிறதும் தொல்லியல் துறைக்கு தெரிய வருது. அதன்படி தொல்லியல் துறை அதிகாரியான நிழல் ரவி வந்து அவங்களோட துறை அதிகாரியான போஸ் வெங்கட் தலைமையில் ஒரு குழுவை வந்து ஃபீல்டுக்கு அனுப்பி ஆய்வு மேற்கொள்வதுக்காக அந்த கிராமத்துக்கு அனுப்புது. அந்த கிராமத்துக்கு அவங்க போகும்போது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது இப்போ வந்து அந்த போஸ் வெங்கட் வந்து போலீஸில் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஹீரோவான சுரேஷ் ரவி தான் அங்கே எஸ்ஐயாக இருக்கார். அவர் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னால இதுக்கு வந்து இவங்க குழுவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. அவங்க தலைமை வந்து அவர் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த ஆய்வு நடக்குது. அதே டயத்தில் வந்து இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இரவு நேரங்களில் வந்து மர்மமான முறையில் பல கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த புதையல் கிடைச்சதா, மர்ம மரணங்களுக்கு காரணம் யார், அல்லது அந்த அமானுஷ்யம் ட்விஸ்ட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விறுவிறுப்பாக சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. ப்ளஸ்ன்னு பார்த்தா ஸ்டோரி தான் சொல்லலாம். பல்லவ மன்னன் வரலாற்று வந்து சுவாரஸ்யமாக என்கேஜிங்காக ஸ்க்ரீன் பேல சொல்லியிருக்காரு அறிமுக இயக்குனர் பெருமாள் வரதன். பாராட்டுகள். இன்டர்வல் ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு லோ பட்ஜெட்லேயே சிறப்பாக கையாண்டிருக்கார் இயக்குனர். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஹீரோ சுரேஷ் ரவி, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக கவனம் எடுத்தவர். இதுலேயும் ஹீரோ ரோலில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் சப் இன்ஸ்பெக்டர் ரோலில் நல்லா ஃபிட்டாக இருக்கார். அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நிஜமான அதிகாரி எப்படி இருப்பார், போலீஸ் அதிகாரி மாதிரியே ஃபிட்டாக இருக்கார். அவரோட நடைமுறை பாவனைகளும் சிறப்பாக இருக்கார். வர இடங்கள் வந்து போலீஸ் அதிகாரி மிடுக்கு. அப்புறம் ஹீரோயினோட ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிற துப்பறியர் இதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஆஷாவோட நல்ல தேர்வு. அவங்க கேரக்டர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க படத்தில். அப்புறம் போஸ் வெங்கட், நிழல் ரவி அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி சிறப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அவங்க ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸில் இவங்க ரோல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்கலான்ற அளவுக்கு அவங்க ரோலில் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க அதை கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் கஜராஜன், ஆடுகளம் முருகதாஸ், அம்பானி சங்கர் இப்படின்னு எல்லாத்திலும் படத்தில் அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் தான் மியூசிக் டைரக்டர். அவரோட மியூசிக்கில் வந்து பிஜிஎம்மும் பாட்டும் படத்துக்கு ஒளி சேர்த்துருக்கு. ஒளிப்பதில் ஆர்வி சேயன் முத்து டெக்னிக்கலி சவுண்டான கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன காட்சிகள், லொக்கேஷன் கூட சிறப்பாக படமாக்கி ஒரு லோ பட்ஜெட் படத்தையும் ஒரு நல்லா ரிச்சாக கொண்டு போயிருக்கிற வாழ்த்துக்கள். படத்தில் விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், அந்த வால் வர மாதிரி உள்ள விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்குது. பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த குழு. பாராட்டுகள். மைனஸ்ன்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி க்ரௌடை வந்து அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு படத்தில் நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக வந்திருக்கும். படத்தில் பல இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். சில இடங்கள் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. சில இடங்களில் வந்து கொஞ்சம் நாடகம் மாதிரியாக இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இது என்னோடய அபிப்பிராயம் தான். படத்தில் போஸ் வெங்கட், நிழல் ரவியான மாதிரியான ஒரு சீனியர் நடிகர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கலாம். அது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். மொத்தத்தில் நந்திவர்மன் ஸ்டோரி, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, என்கேஜிங்கான ஸ்டோரி லைன் இதுக்காக ஒன் டைம் வாட்சபிள் தான். படத்தில் வெட்டி வீசுகிற சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் 14+ பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு 3 அம்சம்னா அது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.